Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம டேட்ஸ் பியூரி செஞ்சு காமிச்சிருந்தோம் இல்லையா? அந்த டேட்ஸ் பியூரி வச்சு ஒரு சிம்பிளான ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். நீங்க இன்னும் அந்த டேட்ஸ் பியூரி ரெசிபி வந்து பார்க்கலனா நான் வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அந்த வீடியோஸும் நீங்க போய் பாருங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ இதுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு பவுல்ல இட்லி எடுத்துக்கிறேன். நீங்க இட்லி, சாதம் இது எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் காலையில் கொடுக்கறதுனால கொஞ்சம் இட்லி நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இட்லியே கொடுத்துக்கிறேன். இட்லி நல்லா இந்த மாதிரி உதுத்து போட்டுக்கிறேன். இதில் நான் வந்து அந்த பேரிச்சம்பழம் பாயில் பண்ண தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி நான் இதில் ஊற்றிக்கிறேன். வேஸ்ட் பண்ணாமல் நான் அதை இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா இது இட்லி ஊறினதுக்கு அப்புறமா ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா, அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா சுட சுட இருக்கிற பால் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிரஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா பால் ஊற்றி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற டேட்ஸ் பியூரி எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பால் ஊற்றி கொடுக்கறதுனால இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டேட்ஸ் பியூரி வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபி நான் டேட்ஸ் பியூரி செஞ்சேன் இல்லையா, அன்றைக்கி ரெடி பண்ண ரெசிபி தான். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காமிக்கலாமேனிட்டு இந்த ரெசிபி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.